Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு சூப்பர் சுகோய் அப்படிங்கிற ப்ராஜெக்ட திட்டமிட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட பல வருடங்களா செயல்படுத்த முடியாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியது. உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவின் போர் விமானங்கள் அதிக அளவுல சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனை தொடர்ந்து தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய விமானமான SU-30 MKI போர் விமானத்தை அப்டேட் செய்யும் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த சூப்பர் சுகோய் அப்கிரேட்ல SU-30 MKI போர் விமானத்தோட பல முக்கியமான பாகங்களை மாற்ற போறாங்க. இந்த வீடியோல சூப்பர் சுகோய் திட்டத்துல SU-30 MKI போர் விமானத்துல என்னென்ன பாகங்களை மாற்ற போறாங்க, பாகங்களை மாற்றுவதன் மூலம் விமானத்தோட செயல்திறன் எப்படி அதிகரிக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல DRDO வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பேக் போன் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா அது SU-30 MKI போர் விமானம். இந்த போர் விமானம் முதல்ல 2002 வருடம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. இந்திய விமானப்படையில் கிட்டத்தட்ட 272 SU-30 MKI போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானத்தை இணைத்து 22 வருடங்கள் ஆகுது. அதனால SU-30 MKI போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பல சிஸ்டங்களை அப்டேட் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இதன் காரணமா தான் இந்தியா சூப்பர் சுகோய் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. முதல்ல இந்தியா இந்த சூப்பர் சுகோய் திட்டத்தை ரஷ்யாவுடன் இணைந்து செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வருவதனால பல பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் மீது போடப்பட்டிருக்கு. இதனால ரஷ்யாவால் SU-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில இந்தியா HAL மற்றும் சில இந்திய தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த ப்ராஜெக்டை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து HAL இந்த சூப்பர் சுகோய் திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான ஏர் சர்வீஸ் குவாலிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நெறிமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூப்பர் சுகோய் திட்டத்தின் கீழ் SU-30 MKI போர் விமானத்தில் பயன்படுத்தப்படும் மிஷன் கம்ப்யூட்டர் மாற்றப்பட உள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள மிஷன் கம்ப்யூட்டர் பழைய தொழில்நுட்பம் கொண்டது. அதனால அதிக திறன் கொண்ட புதிய மிஷன் கம்ப்யூட்டரை SU-30 MKI போர் விமானத்தில் இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK2 விமானத்திற்காக டெவலப் செய்யப்பட்ட ஃப்ளை பை வயர் சிஸ்டத்தையும் SU-30 MKI போர் விமானத்தில் இணைக்க போறாங்க. இதன் மூலமா SU-30 MKI போர் விமானத்தை இயக்குறது மிக எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விமானப்படை SU-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு முக்கியமான காரணம், இந்த விமானத்தை இந்தியா பல முக்கியமான ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. SU-30 MKI போர் விமானம் ஒரு மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட். இந்த விமானம் 22 மீட்டர் நீளமும் 14.7 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. SU-30 MKI போர் விமானம் 2 இன்ஜின்கள் கொண்ட விமானம். அதனால அதிக எடையை சுமந்து கொண்டு இந்த விமானங்களால் நீண்ட தூரம் பறக்க முடியும். SU-30 MKI போர் விமானத்தால 38,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல அதிவேகமா பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா இந்த விமானங்கள் பறக்கும். SU-30 MKI போர் விமானத்தால அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 56,800 அடி உயரத்துல பறக்க முடியும். SU-30 MKI போர் விமானம் ரஷ்யா மற்றும் உலகெங்கிலும் பல நாடுகள் பயன்படுத்தக்கூடிய சுகோய் 30 விமானத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட விமானம். இந்த விமானத்துல ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் மற்றும் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஆயுதங்கள் மற்ற SU-30 விமானங்கள்ல இணைக்கப்படவில்லை. SU-30
MKI போர் விமானங்கள்ல ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு 12 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் சுகோய் திட்டத்தின் கீழ் SU-30 MKI போர் விமானத்துல உள்ள பழைய ரடார் சிஸ்டங்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வரும் உதம் AESA ரடாரை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்த உதம் AESA ரடார் தற்போது DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில வருடங்கள்ல இந்த ரடார் சிஸ்டத்தை DRDO டெவலப் செய்து முடிப்பாங்க. இந்தியா இந்த சூப்பர் சுகோய் திட்டத்தின் கீழ் உருவாக்கும் புதிய ரடார்கள் மற்றும் ஆயுதங்களை இணைத்து சோதனை நடத்துவதற்கு 2 SU-30 MKI போர் விமானங்கள் பெங்களூர்ல இருக்கக்கூடிய HAL நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தற்போது SU-30 MKI போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மிகவும் குறைவான செயல்திறன் கொண்டது. அதனால இந்தியா புதிதாக ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தை டெவலப் செய்து இந்த விமானத்தில் இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் ரடார்கள் மற்றும் எதிரி மிசைல் இருக்கக்கூடிய சென்சார்களை ஜாம் செய்யக்கூடிய ஏர்பார்ன் செல்ஃப் புரோடெக்ஷன் ஜாமர் பாடுகள் இந்த விமானத்தில் இணைக்கப்பட உள்ளது. SU-30 MKI போர் விமானத்தில் அல்ட்ரா வயலட் பேஸ் மிசைல் அப்ரோச்சிங் வார்னிங் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா எதிரிகளுடைய மிசைல் இந்த விமானத்தை நோக்கி வரும் பொழுது பைலட்டுக்கு ஒரு மிசைல் இந்த விமானத்தை தாக்க வருது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கும். அடுத்து இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் டிராக்கிங் சிஸ்டமும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி உளவு தகவல்கள் சேகரிப்பது மற்றும் சர்ச் ஆபரேஷன்கள்ல ஈடுபட முடியும். SU-30 MKI போர் விமானத்துல இண்டிஜினியஸ் வெப்பன் பேக்கேஜ் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்த்ரா மிசைலோட MK1, MK2 மற்றும் MK3 மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அடுத்து அஸ்த்ரா IR அப்படிங்கிற மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. DRDO உருவாக்கி வரும் பிரம்மோஸ் NG அப்படிங்கிற பிரம்மோஸ் மிசைலோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல இந்த விமானத்துல இணைக்க போறாங்க. எதிரிகளின் ரடார் சிஸ்டங்களை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கக்கூடிய ருத்ரம் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. ருத்ரம் மிசைலோட 1, 2 மற்றும் 3 வெர்ஷன்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அடுத்து எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு NASMMR அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. SU-30 MKI போர் விமானத்துல தற்போது AL-31F அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த இன்ஜினையும் இந்தியா ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டாங்க. ரஷ்யா அதற்காக AL-41 அப்படிங்கிற இன்ஜினை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சாங்க. ஆனா இந்தியா இந்த இன்ஜினை ரிஜெக்ட் செஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்தியா உள்நாட்டிலே 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. இந்த இன்ஜினை MKI ப்ராஜெக்ட், தேஜஸ் MK2 ப்ராஜெக்ட் மற்றும் இந்த சூப்பர் சுகோய் அப்கிரேட் ப்ராஜெக்ட்லையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் ரஷ்யாவுடைய ஆஃபரை இந்தியா நிராகரிச்சிட்டாங்க. இந்த அப்கிரேட் மட்டும் SU-30 MKI போர் விமானத்துக்கு செய்யப்பட்டுச்சுன்னா இந்த விமானத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். தற்போது இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்கிய ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு விமானமா SU-30 MKI போர் விமானம் இருக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், DRDO வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு நடத்தப்பட்டிருக்கு. இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல். அதாவது வீரர்களுடைய ஷோல்டர்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் மிசைல். இந்த மிசைல் தான் லாஸ்ட் லைன் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ். சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் அமெரிக்காவின் ஜாவ்லின் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்ய விமானப்படைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவும் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. DRDO நடத்திய இந்த சோதனையில 2 வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்கள் லான்ச் செய்யப்பட்டன. லான்ச் செய்யப்பட்ட 2 மிசைல்களும் வெற்றிகரமா டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்கு. மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல DRDO-வின் கீழ் இயங்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் இம்ரட் அப்படிங்கிற நிறுவனமும் சில தனியார் நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் டெவலப்மெண்ட்ல பல முக்கியமான சிஸ்டங்களை முதலாக இந்தியா உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மினியேச்சரைஸ்ட் ரியாக்ஷன் சென்டர் சிஸ்டம் மற்றும் இன்டகிரேட்டட் ஏவியானிக்ஸ் போன்ற அதிநவீன சிஸ்டங்களை இந்தியா முதல்ல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ்
மிசைல்ல டியூவல் த்ரஸ்ட் சாலிட் மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைலை பயன்படுத்தி லோயர் ஆல்டிடியூட்ல குறைவான தூரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள், ஃபைட்டர் ஜெட்டுகள், ட்ரோன்ஸ் போன்ற ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். வீரர்களுடைய ஷோல்டர்ல வச்சு இந்த மிசைல்களை லான்ச் செய்வதற்கான லான்ச்சர்களையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்திய படையில் குறைவான தூரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸை தாக்குவதற்கு L-70 மற்றும் SU-30 ஏர் டிஃபென்ஸ் கன் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா தற்போது இருக்கக்கூடிய யுத்த களங்கள்ல இந்த சிஸ்டங்கள் பயனற்றவை. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைலை பயன்படுத்தி முக்கியமான நகரங்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எதிரிகளிடமிருந்து டிஃபென்ஸ் செய்ய முடியும். DRDO இன்னும் சில சோதனைகளை இந்த மிசைல்ல நடத்த உள்ளாங்க. அந்த சோதனைகள் வெற்றிகரமா முடிஞ்சதுன்னா இந்த மிசைல் கூடிய விரைவில் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.